அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், பட் இன்று தரமான செய்திகள். எமினி ஹவுதிகள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் யூஎஸ் ஆப்ரஹாமை முடிச்சிட்டோம், தாக்குதல் நடத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தரப்பில் என்ன அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள் ஈரானுக்கு இரண்டாவது முறையாக ஒரு அரைக்கோவல் விடுத்திருக்கிறார். அயதுல்லா காமினி அவருடைய காலம் முடிய போகிறது, எண்ணிக்கொள்ளுங்கள்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. அதை தாண்டி ட்ரம்ப் அடுத்தடுத்து யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க, அங்கே உக்ரைனில் நடந்த சம்பவங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, ஒரு சூப்பரான தகவலை பார்த்தலாம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமான சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று. இந்த குட்டி கதைலால் இது ரியல் ஸ்டோரியே தான். ராஜஸ்தானில் நடந்தது. ஒரு 11ஆவது வகுப்பு படிக்கிற பையன் ஒரு 200 பேர்த்த ஏமாற்றிருக்கிறான். 42 லட்சம் வரைக்கும் மோசடி செஞ்சுருக்கிறான் அவங்கக்கிட்ட அப்படின்னு இருக்கான். காசிப் மிஸ்ரா அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு வயசு 19. அவர்கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த விளம்பரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரியும், ஒரு எக்ஸாம்பிள் 99,000 முதலீடு செஞ்சிங்கன்னா 3 வாரத்தில் உங்களுக்கு 1.39 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. சரி, நம்மளும் 1 லட்ச ரூபா வச்சுருக்குறோம், அப்படி முதலீடு பண்ணிட்டோம்னா 3 வாரம் கழிச்சு ஒரு 1.40 லட்சம் வாங்கிட்டு போயிடலாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க ஆசைகளை தூண்டி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்கிறாங்களாம். அவங்களும் அந்த 11ஆவது படிக்கிறாங்களா அந்த பையனை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். கடைசியில் பார்த்தா எல்லாம் மோசடி செஞ்சுட்டாங்கன்னா 42 லட்சம் முடிச்சிட்டான் கதையை. பாருங்களேன் மக்கள் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்கன்ட்டு. எப்படியாவது ஒன்று அப்படி இப்படின்னு நம்ம சீக்கிரமாக பணத்தை இரட்டிப்பாக்கணும், அப்படி ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா இதுதான் கதி இல்லையா. நியாயமான முறையில், நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான வழியில் சீக்கிரமாக நம்ம பணத்தை கொண்டு போய் டபுள் ஆக்கிடலாம், அதை ஆக்கிடலாம் நினச்சாங்கன்னா அது அப்போ அவ்வளோ சீக்கிரம் தான் போகும். அதை விட பாருங்கள், 11ஆவது படிக்கிற பையன், 11th ஸ்டூடெண்ட் பையனே இன்றைக்கி இவ்வளோ டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணி ரெடி ஆகிட்டான் அப்படின்னும் போது ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் என்னெல்லாம் நிகழப்போதோ தெரியல. இனி மக்கள் தான் நம்ம உஷாராக இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான பதிவுங்க. எமினி ஹவுதிகள் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க. எமினி ஹவுதிகள் யூஎஸ் ஆப்ரஹாம் போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, அந்த போர்க்கப்பல், அதை பக்கத்தில் பாதுகாப்பு வரக்கூடிய 2 கப்பல்கள் அடுத்தடுத்த தாக்கல் நடத்தியிருக்கோம். 2 தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம். எங்களுடைய இலக்குகள் கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை, நேராக அடித்து நொறுக்கியிருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. வீடியோ பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அங்கே நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வீடியோ பதிவாக வந்திருக்கிறது. எந்த பகுதி அப்படின்றத வரைபடத்துலேயும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது 11th டிசம்பரில் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நேற்று ஒன்று நடந்தது. நேற்று கல்ஃப் ஆஃப் ஆடனில் ஒரு தாக்குதல் முயற்சி பண்ணாங்க. நான் உங்களுக்கு 2 சம்பவமாக சொல்லிடுறேன். இது ஒன்றும், இன்னொன்று பேபிலப் மேண்டப்னு சொல்லுவாங்க அந்த பகுதியிலையும். ஸோ மொதல் சம்பவம் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா தரப்பில் பென்டகனில் ஆமாம், ஏர்லிக் பர்கி கிளாஸ் கைடட் மிசைல்ஸ் டெஸ்ட்ராயரும் யூஎஸ்எஸ் ஸ்டாக்டேல் DDG-106ம் யூஎஸ்எஸ் ஸ்பரன்ஸ் DDG-111ம் திங்கட்கிழமை ஹவுதிகள் எங்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க. வெஸ்டர்ன் ஏமன் பகுதியில், அதாவது பேபல் மேண்டப் ஸ்டேட் பகுதியில் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது 8 ஏரியல் ட்ரோனும் 5 ஆன்டிஷிப் பேலிஸ்டிக் மிசைல்ஸும் 3 ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் இத்தனை வச்சு தாக்கல் நடத்தினாங்க. ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் இடைமறித்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். எங்களுடைய ஏஜிஎஸ் வெப்பன் சிஸ்டம் ரொம்ப கிளியராக இருக்குது, நோ டேமேஜ், நோ இன்ஜூர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இது திங்கட்கிழமை நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போத் யூஎஸ்னுடைய நேவியும் ஏர்ஃபோர்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணி செவரல் அவங்களுடைய வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அங்கே நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். 2 நாள் 2 தாக்கல் நடத்தினாங்க. ஆனால் செய்திகள் பெருசாக சொல்லலை, எமினி ஹவுதிகள் ஒத்துக்கலை. ஆனால் பென்டகன் தரப்பில் இல்லை அவங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை தாக்கல் நடத்துன்றாங்க. அந்த திங்கட்கிழமை தாக்கல் நடத்தக்கப்போ மறுபடியும் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்திருக்குன்னா இரவு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மரைன் ஃபைட்டர் அட்டாக் ஸ்குவாட்ரன் சொல்கிறாங்க, அதாவது 314 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலிமா கிட்டத்தட்ட யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் CVN-72 மூலிமா ஒரு பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. அந்த தாக்குதலை நாங்கள் முறியடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், திங்கக்கிழமை ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு
அப்போ நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. மறுபடியும் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த திங்கக்கிழமை நடத்தினதுக்கு நாங்கள் பதில் தாக்கல் நடத்திட்டோம், பட் இது வந்து நாங்கள் முறியடிச்சோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பதிவுகள்லாம் என்ன கிடச்சிருக்குன்னா அது உறுதிப்படுத்தின மாதிரி தெரியல. டேமேஜ் ஆகிருக்கு போர்க்கப்பல் வந்து, அதாவது விமானங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய போர்க்கப்பல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அமெரிக்கானுடைய போர்க்கப்பலே டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற பெல்ட்டப் அது மாதிரி. இதில் அந்த வீடியோ பதிவு எமினி அவதிகள் கிளைம் பண்ணுறதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க, எமினி அவதிகள் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க கண்டிப்பாங்க டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, அவங்க மறுக்கிறாங்களோ இல்லையோ அது அச்சீவ் ஆனதான்றாங்க. ஒரு சில ஊடகங்கள் கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு சில புகை ஏறுறது, ஒரு சில டேமேஜ் ஆனது, அந்த புகை வர்றதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக டைம் வேணும் எனக்கு, ஏன்னா நம்ம எடுத்தோம் கவுத்துன்னு இதை சொல்லிட முடியாது. ஒரு சில தகவல் எனக்கு உறுதியாக கிடைச்சா தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம இப்போது நிலைமை அவங்க நடத்தியிருக்காங்க, அவங்க மறுத்து இருக்கிறாங்க, சம்பவம் வந்து வீடியோ பதிவும் கிடைத்திருக்கிறது. கரெக்டாக உங்களுக்கு மாலை நேரத்தில் உங்களுக்கு கிளியர் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்ட்டு. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அது பெரிய டேஞ்சராக இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த போலி செய்திகளை பரப்புகிறவங்களுக்கு இது ஒரு சரியான அடி. என்ன அடின்னா பாருங்கள், ட்ரம்ப் வந்தவுடனே ஆஹா ஓஹோன்னாங்க. என்ன ட்ரம்ப் வந்தவுடனே ஆஹா ஓஹோன்னா, ட்ரம்ப் வந்த உடனே எமினி அவதிகள் பயந்துட்டு நாங்கள் எங்கள் பாதுகாப்புக்கு தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம், மற்றபடி நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ட்ரம்ப் அப்படின்லாம் நீங்கள் நிறைய செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடிலாம் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ அந்த செய்திகளுக்கெல்லாம் அது ஒரே போட்டு பொடேர்னு போட்டிருக்காங்க. நாங்கள் தான் அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டோமா இந்தா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இன்றைய விஷயம். அதாவது இதற்கு முன்னாடி கூட தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஆபிரகாம் போர்க்கப்பலோ இன்னொரு போர்க்கப்பல் மீது இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்ரோஷமான தாக்குதலாம் இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு 2 ட்ரோன் அனுப்புவாங்க, இல்லை 2 பேலஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புவாங்க. ஆனால் ஒரே சமயத்தில் கூட்டமாக அனுப்பி ஒரு பக்கம் ட்ரோன் அனுப்புகிறாங்க, பேலஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க, இன்னொரு பக்கம் அனுப்புகிறாங்க. எல்லாம் 3ம் ஒரே சமயத்தில் நடந்து பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க எமினி அவதிகள் சார்பாக. இனி அமெரிக்காவும் யூகேவும் போயிட்டு அடிக்கடி அங்கே தொட்டுட்டு வராங்களா இல்லை தாக்கல் நடத்த போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா கடந்த 2 நாள் நடத்தப்பட்ட தாக்குதல் நம்மளுக்கு பெருசாக தெரில இல்லையா. அவ்வளோ நாங்கள் நடத்தணுன்றாங்க எமினி அவதிகள், சும்மா அப்படி தொடச்சிட்டு போயிட்டோன்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் கம்ப்ளீட் ஃபெயிலர், அது பாதுகாக்க வந்த போர்க்கப்பலும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறது அந்த பகுதியில். சரி, இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நெதன்யாகு அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரார். ஏன்னா நேற்று இரவு திடீர்னு பேசிட்டார் அப்படின்னா ஈரானுக்கு எதிராக ஒரு வார்த்தையை போட்டுட்டார். ஈரான் நிறைய நேரம் பேசினார். அது நம்மளுக்கு ஷார்ட்டாக நம்மளுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம ஈரான் வந்து எங்கள் மீது தாக்கல் நடத்துனதில் அவங்க பண்ண செலவு மட்டும் 2.5 பில்லியன் மணி. இந்த 2.5 பில்லியன் மணி வந்து எங்கிருந்து அவங்களுக்கு வந்தது அப்படின்னா உங்களோட வரி பணம். இப்போ செலவு பண்ணதுக்கு மறுபடியும் எங்கே அவங்க வசூல் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளோட கல்வியிலிருந்து, உங்ககிட்ட விற்கப்படுகிற பொருள் இருந்தும் உங்ககிட்ட வந்து அதீத வரி போடுறாங்க. ஏற்கனவே அடக்குமுறையை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து அந்த சைடு தீவிரவாத இயக்கங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு இன்றைக்கி ஈரான் ஒரு ஏழை நாடாக திகழ்கிறது. மறுபடியும் இந்த மாதிரி நடத்தி உங்ககிட்ட இந்த வரிகளை பிடுங்குவதற்கு பதிலாக உங்களுக்கான விடுதலையை கொடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது. மக்களே, ஈரான் மக்களே, கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமான அரசு கிடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால் அந்த காமேனினுடைய ரீஜியம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகிறது, அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு காப் அட்டெம்ப்ட் மாதிரி, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு காப் அட்டெம்ப்ட் மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருன்றாங்க. கொஞ்சம் அதாவது இத்தனை நாள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஈரான் வந்து ஆப்ரேஷன் ப்ராமிஸ் 3 இருக்குல்ல, அது நடத்துகிறாங்களோ இல்லையோ, இந்த பக்கம் இஸ்ரேல் இன்றைக்கி விடுத்த அறிவிப்புலாம் பார்த்தோம்னா இவங்க தயாராக இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் தரப்பில் தயாராக இருக்காங்க. ஏன்னா அதுக்கு நான் நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட உள்ள நான் போகும்போது பேசுகிறேன். ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்த தலைவர்களை நியமிக்கும் போதே நம்ம கிளாரிட்டி ஆகிடலாம். ரொம்ப கிளாரிட்டியாகவும் தெளிவாக இருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் இனி பதற்றம் குறையாதுங்க. அந்த பக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கே
உக்ரைன் ரஷ்யா சைடு வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அவங்க மிடில் ஈஸ்ட்டை டார்கெட் வச்சுட்டாங்க. அவர் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே வந்து அவங்க முன்னாடி ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் கிளாரிட்டியாக இருக்காங்க. அதை நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் அதுக்கான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக டிஃபென்ஸினுடைய தலைவர் தேர்ந்தெடுத்தார் இல்லையா, அதுக்கான அறிவிப்பு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சுங்க. சரி, அதை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 விஷயத்தை பேசிடலாம். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறத தெளிவாகி போச்சுங்க. இன்றோட முடிய போதுங்க அமெரிக்கா கொடுத்த கெடு. என்ன கெடு கொடுத்தாங்க? காசாவுக்குள்ளார மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்ய வேண்டும். இஸ்ரேல் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை உடனடியாக நிறுத்தப்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்று ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்கா ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் வந்தார். பரவாயில்ல, எங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, நல்ல உதவி செஞ்சுருக்கீங்க, காசா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை ரொம்ப பர்ஃபெக்டாக இதுக்காகவே ஒரு தனி பாதையெல்லாம் அமைச்சு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஐ ரியலி ஹாப்பி அபவுட் தட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதம் தொடர்ந்து வரும், சாப்பிடுங்க, ஒன்றும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் இனி தொடரும், காரணம் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை சீர் செய்து விட்டார்கள், செம்மனே நடந்து கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ளார அப்படின்றாங்க. பட் செய்திகள் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா செய்திகள் அந்த மாதிரி இல்லை. ஆனால் எங்களுக்கு மனசு குளிர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டனி பிளிங்கன் அவர்கள். சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களா, இந்த வரைபடம் அப்படின்னா ஒன்று நியூ ஜெர்சின்னு இருக்கும், இன்னொன்று வந்து டெக்சாஸ் இருக்கும், 2ன்னு இன்னொன்று 3. இங்கேருந்து தான் ஒன்று வந்து மீரக்ஸ் டென்வர், இன்னொன்று வந்து மீரக்ஸ் டென்வர் அப்படின்ற சரக்கு கப்பல் வந்து இங்கேருந்து ஆயுதங்களை கொண்டு போகிறாங்க. என்னன்னா ஓஸ்கோச் டாக்டிக்கல் வெஹிக்கிள் அமெரிக்காவில் மேட் பண்ணது, இப்போ காசாவில் கொண்டு போயிட்டு காசான்ற பாருங்கள், காசாவுக்காக அது இல்லாமல் இஸ்ரேலுக்காக கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ ஹவுஸ்டன்லேருந்து நேராக அங்கே தரை வழியாக கொண்டு வந்து டெக்சாஸ்லேயும், இங்கேருந்து கொண்டு போய் நியூ ஜெர்சிலேருந்து அதுக்கப்புறம் வந்து சேர்றாங்க. இப்போ 1, 2, 3 கிளியர் ஆகிடுச்சா. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு வரைபடம் காட்டுறல, 4 நம்பர் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பெயின் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதாவது அல்ஜீராஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் ஸ்பெயின் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க, நீங்கள் கொண்டு வரக்கூடாது, எதுவுமே நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 5ன்ற நம்பர் என்ன அப்படின்னா, மொராக்கோவுக்கு அந்த டான்ஜியர் அப்படின்ற ஒரு துறைமுகத்தில் கொண்டு போயிட்டு இறக்கிடுறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அன்லோடு பண்ணிடுறாங்க அந்த கார்கோ ஷிப்பை. அன்லோடு பண்ணிவிட்டு 6 என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து மறுபடியும் வேறு ஒரு கப்பல் மூலயமா இந்த பக்கம் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல அன்லோடு பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போக முடியாதுன்னா, அப்படியே அவங்க கொண்டு போக முடியாது, ஸ்பெயினோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் கொண்டு போக முடியும் மத்திய தரைக்கடல் வழியாக. இந்த இடத்துல ஸ்பெயின் வந்து நாங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க, மொராக்கோவுடைய துறைமுகத்தில் இறக்கி அந்த துறைமுகத்தோட அந்த பகுதியில் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு வந்து சட்ட சிக்கல் இது. ஐரோப்பா நாடுகள் என்னதான் ஒன்றிய உறவாடி நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட ஸ்பெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கப்பல், ஒரு மீரக்ஸினுடைய கப்பல் வந்து கேன்சல் பண்ணாங்க. இப்போ அடுத்த 2 கப்பல் வரப்போதில்லை, அதுவுமே இது இப்படி தான் போக போகுது. இதில் செலவுகள் இன்னும் அதிகமாகும். இப்போ ஒரு கப்பல் நேரடியாக கொண்டு போகிறதுக்கும் அந்த துறைமுகத்தில் இறக்கி அன்லோடு பண்ணிவிட்டு திரும்பி லோடிங் பண்ணி கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அது நாட்கள் ஆகும், நிறைய செலவுகளும் ஆகும். அந்த செலவுகளை கொடுக்க வேண்டியது இஸ்ரேலினுடைய பொறுப்பு. ஆனால் ஸ்பெயின் ரொம்ப தெளிவாக்குறாங்க, கிளாரிட்டியாகிறாங்க, நாங்கள் நிச்சயம் தடுத்தே தருவோங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு மற்ற ஐரோப்பா நாடுகளும் அமைதியாக இருக்காங்க. ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இன்னொரு அதாவது செமனன் ப்ராவினன்ஸ் சொல்லுவாங்க. இந்த செமனன் ப்ராவினன்ஸில் ஒரு 16,550 ஸ்கொயர் கிலோமீட்டர் பக்கம் வரைக்கும் ஐஆர்ஜிசியினுடைய ஏர்ஃபோர்ஸ் மிசைல்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு பயிற்சிகளை மேற்கொள்ள சொல்கிறோன்னு ஒரு NOTAM வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோட்டம்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா, யாரும் மேலே பறக்காதீங்க, குருவி காக்கா கூட இந்த பக்கம் வந்துடாதீங்க, பெரிய அளவுக்கான பயிற்சிகள், நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் ஈடுபட போகிறோம்ன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பாக கூட எடுத்துக்கலாம் நம்ம. அதே தரப்பில் இந்த ஈரானில் இருக்கும் ஹேண்டிலா ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே இந்த கேண்டஸ் அவர்களுடைய ஏடா கூடமான அப்படி இப்படி அந்த மாதிரியான புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டு ஒரு புகைச்சலை கிளப்பியிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நெதன்யாஹூ அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃபோட போட்டோவை வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கையை பிடிச்சிருக்கிற ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. நெதன்யாஹூ அவர்களே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு புகைச்சலை கிளப்பி அடுத்தடுத்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கேண்டஸ் அவர்களோட புகைப்படம், பட் இவங்க ஆக்சுவலாக அவங்க கையை பிடிச்சிருக்க படம் தான் நட்பின் அடிப்படையில் பிரதர்ஷிப்பில் கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் இந்த மாதிரியான ஃபோட்டோலாம் போட்டு ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பிரதமரோட மனைவியே இப்படி இப்படி அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அல்லவா. இன்னும் என்ன சொல்ல வராங்க அந்த ஹேண்டில் ஹேக்கர்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரியான பழைய போட்டாக்கள் எங்கிட்ட இருக்குது, ஃபோட்டோலாம் இருக்குது, அப்படியே கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு போர் அடித்தா 2 அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தான் ஜிகாபைட்ஸ் கணக்கில் எடுத்து வச்சுருக்காங்களே அங்கே ஒரு சம்பவம். கொஞ்சம் நம்ம கீழே தள்ளி வந்தோம் அப்படின்னா, நேற்று இரவு லெபனானில் மறுபடியும் தாக்குதல். அந்த பெய்ரூட் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த பெய்ரூட் நடத்தப்பட்ட தாக்குதலில் சீனியர் ஹெஸ்புல்லாவோட அஃபீஸர் இந்த பகுதி கம்ப்ளீட்டாக வீட்டில் கூட ஃபேமிலியோடு இருந்திருக்காங்க. தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அவரோடு சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. நேற்று இரவு நடந்த தாக்குதல் இப்போ காலையில் வந்திருக்கு. நான் முழுமையான தகவல் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மாலை பதிவில் உறுதி செய்கிறேன். இந்த ஹெஸ்புல்லா, ஹமாஸ் குறிப்பாக அவங்க இருக்கக்கூடிய பகுதியை ப்ரெஸ்கிரைப்டாக தாக்கல் நடத்துகிறீங்க அப்படின்னா ரைட்டு. பட் ஆனால் இந்த ஒரு புகைப்படத்தை பார்க்குறீங்களா, இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃப், லெபனானுடைய இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃப் ஜெயின் ஆஃப் சலீப் கோஷ். இவங்க அவங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது அது அதாவது கவ் டிஸ்ட்ரிக்ட் இன் லெபனானில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அழகாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர், அழகான ஃபோட்டோகிராஃபரை தாக்கல் நடத்தி அதுவும் குடும்பத்தோடு வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர் இருந்ததுக்கும் மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பத்திரிகையாளர்களையும் தொடர்ந்து தேடி கொண்டிருக்கிறது. ஜெனசைடு வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இஸ்ரேல் மீது வைக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இந்த பக்கம் ஜாப்லியா கேம்ப் இருக்கு இல்லையா, ஜாப்லியா கேம்பை ஒட்டுமொத்தமாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய இராணுவம் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு வரைபடத்தையும் காட்டுறேன். குறிப்பாக அந்த ஜாப்லியா கேம்பை மட்டும் நான் காட்டுறேன். அந்த ஜாப்லியா, காசா, பெய்ட் லஹாயா இந்த பகுதி எல்லாமே ஆல்மோஸ்ட் ரவுண்ட் பண்ணி முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு கட்டிடத்தை கூட இல்லை, எல்லாத்தையும் இடித்து தரைமட்டமாக்கி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நான் இந்த சைடு பார்த்தோன்னா ஆப்போசிட் சைட்லேயும் பெரிய தாக்குதல், அந்த நசரியத் கேம்பாக அப்புறம் மற்ற பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதே போல் மேலே லெபனான் இருக்குல்ல, இது வந்து நேற்று நடந்ததுங்க, இன்று இல்லை நேற்று நடந்தது. லெபனானுக்கும் அவங்க ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கீழே எய்ஃபா, ஹகோ, நஹரியா இந்த 3 பகுதியிலையுமே அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதல். இது எல்லாமே தாக்கல் நடத்தப்பட்டது, அதாவது இடைமறுத்தப்பட்டதில்லை, நடத்தப்பட்டது. அதே போல் சஃபீட் பகுதியில் பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே பெய்ரூட்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள் பெரிய தாக்குதல். இவங்களும் அந்த பக்கம் வந்து பதில் தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்துக்குள்ளார கன் ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது, கைதுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, ஒரு சில இழப்புகளும் அந்த இடத்துல இருக்கிறது. காசா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அது பெரிய இலக்குகள் வைக்கப்பட்ட பகுதி. ஆல்மோஸ்ட் காசா வந்து கொஞ்சமாக அந்த பக்கம் நெருங்கிட்டு தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ரொம்ப டெப்த்தாக பார்க்கும்போதும் கடுமையான கிளாஷஸ், சண்டை வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு தாங்க இருக்குது. அமெரிக்காவுக்கு இன்னொரு செக் என்ன அப்படின்னா, அந்த பிகேகே இருக்காங்களே சிரியாவுக்கு இந்த பக்கம் குர்திஸ் இருக்க பகுதியில் கொனோக்கோ பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கொனோக்கோ பேசஸில் ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல் வந்து 3வது பிரிகேடு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதாவது ஷாடி பேசின் அசான்கான்றால நார்த்தன் சிரியா பகுதியில் இந்த ஒரு தாக்குதல்னு இருக்காங்க. அந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த 2 இடத்துலையும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, பதிலுக்கு டயர் இசோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயர் இசோர் பகுதியில் அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் வந்து அடுத்தடுத்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. ஸோ அந்த 2 பகுதிகள் பதில் தாக்குதலாக இவங்க அந்த பக்கம் நடத்தியிருக்காங்க, அவங்க இந்த பக்கம் வந்து நடத்தியிருக்காங்க. அங்கே நடந்த சம்பவங்க. அடுத்து நம்ம ட்ரம்ப் கிட்ட வந்துடலாம். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த நியமிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து விவேக் ராமசாமி, இன்னொன்று வந்து எலன் மஸ்க். அப்போ இந்த பக்கம் விவேக் ராமசாமி நியமனம் பண்ணதுக்கு ஒரே பட்டாசை வெடித்து கொண்டாடி தள்ளிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் இந்தியாவில். ஏன்னா இந்தியர் ஒருத்தர் பதவி கிடச்சிருச்சுன்ட்டு, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுக்கு. ஆனால் என்னென்னா எதுக்காக இந்த ஒரு பதவின்னா, கவர்மெண்ட் அஃபீஷியல் தேவையில்லாமல் செலவு, சிக்கன நடவடிக்கையில் ஈடுபட்டு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்த வேண்டும். அதனால் சும்மா தேவையில்லாத செலவெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது, வேஸ்டேஜ் மீதி எல்லாத்தையும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கையில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரன் பண்ணுன்றாங்க. ஸோ ட்ரம்ப்போட ஒவ்வொரு மூவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அது மக்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகுமா அது அப்படின்றதான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் நம்ம. அடுத்தடுத்த தலைவர்கள் அப்படின்னா பீட்டா எக்ஸட் அப்படின்றவங்க தான் வந்து ஃபாக்ஸ் நியூஸோட ஏற்கனவே ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆனவர், இப்போ அந்த செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸு. அடுத்து வந்து ஜான் ராட்க்ளிஃப், அவர் தான் வந்து அடுத்த டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பதவி கொடுக்க போகிறாங்களாம். அடுத்து ஸ்டீவன் விட்காஃப், இந்த விட்காஃப் தான்
மிடில் ஈஸ்டோட ஸ்பெஷல் என்வேவாக கொடுக்க போகிறாங்கன்றாங்க. அதில் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கிறார்ல, அவர் பற்றின ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் அந்த புகைப்படத்துலேயே புரிஞ்சிருவீங்க நீங்கள். அவர் அடுத்தடுத்து சொன்ன வார்த்தைகள்லாம் இஸ்ரேல் இஸ் அட் வார் வித் டெரரிசம், அப்புறம் இஸ்ரேல் கண்டிப்பாக வின் பண்ணணும், த ஸ்டேட் ஆஃப் சொல்யூஷன் இஸ் த லைஃப் சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசியிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படின்னும் போது மிடில் ஈஸ்டில் அடுத்தடுத்த தலைவர்களை நியமிக்கிற எல்லா தலைவர்களும் பார்த்தோன்னா ஒற்றை கருத்துடைய இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்றது ரொம்ப தெளிவாக புரியுது. இஸ்ரேலை பயன்படுத்தி இனி மிடில் ஈஸ்டில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஜனவரிக்கு மேலே வேறு விதமாக இருக்கிறது. அதற்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களோட அறிக்கை, திடீர்னு இப்போ ஈரானுக்கு எதிராக சொல்லப்பட்ட அறிக்கையும், அடுத்தடுத்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிற அனைத்து அதிகாரிகளும் இங்கே நெதன்யாகு அவர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள். அதற்காக நெதன்யாகு இல்லை அப்படின்னாலும் மற்ற தலைவர்களால் கூட அங்கே இஸ்ரேலோட நல விரும்பிகளாகவே இருக்கிறார்கள். அதனால் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபார்ம்டு நிலையை கொண்டு வந்துடுவாங்க. இந்த நிலைப்பாடில் யார் யாரெல்லாம் ஈரானோட ஒட்டி இருக்காங்க, யார் யாரெல்லாம் ஒதுங்கி போகிறாங்கன்றது தான் இனி நடக்கக்கூடிய சம்பவமேங்க. எது எப்படியோங்க, நம்மளுக்கு இந்த வெள்ளை மாளிகையோடைய செய்தி தொடர்பாளர் 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நம்மளுக்கு சப்ரீனா சிங் அவர்கள், நம்ம டோரா புச் அக்கா. டோரா புச் அவங்க பெரிய அளவு கொடுப்பாங்க, நம்மளும் அவங்கள பற்றி நிறையா பேசியிருக்கோம், நம்மளுக்கு அடுத்தடுத்து கொடுப்பாங்க. பட் அவங்க எப்படின்னா ஒரு க்ளோஸ்டு டைப்பாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க ட்ரம்ப் அவர்கள் அலினா ஹேபா தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இவங்க கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க, நீங்களே பார்க்குறீங்களே, அது மாதிரி கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க. இதுக்கப்புறமும் இந்த வெள்ளை மாளிகையோட ப்ரெஸ் செக்ரட்டரி கொஞ்சம் ட்ரம்ப்போட ப்ரெஸ் செக்ரட்டரி எல்லாமே கொஞ்சம் கலகலன்ட்டு நல்லா சந்திப்பாக சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி ஓப்பன் டைப்பாக இருக்கிறதுனால அங்கே சப்ரீனா சிங் அவர்களை போனாலுமே அடுத்த ஒரு ஆள் வந்துட்டாங்க. இனி நம்மளுக்கு அடுத்தடுத்த செய்தியில் என்ன தொகுத்து வழங்க போகிறாங்கன்றதான் நம்ம ஆவலாக காத்திருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. சரி, அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி உக்ரைன்கிட்ட போயிடலாம். குறிப்பாக மார்க் ரூட்டே அவர்கள். மார்க் ரூட்டே யார்? நேட்டோனுடைய சீஃப். என்ன சொல்லியிருக்கிறார்? ரஷ்யா வடகொரியாவோட இணைந்து வடகொரியா கிட்ட ஆயுதங்கள்லாம் கொடுத்து வடகொரியா அமெரிக்காவையே மிரட்டுறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்படி புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காவையே மிரட்டுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அமெரிக்கா நீங்கள் ஸ்ட்ராங்காக ரியாக்ஷன் எடுங்க, உங்களையவே மிரட்டுறாங்க அந்த ரஷ்யா உதவியால். லைட்டாக அப்படி தூண்டி விடுறாங்க, அப்படி கிள்ளி விடுறாங்க அமெரிக்காவை. இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க, நார்த் கொரியா, ஈரான், சீனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஐரோப்பாவை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ இண்டோ பசிபிக் ரீஜியன், நார்த் அமெரிக்கா எல்லாமே சேர்ந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அதனால் நம்ம ஐரோப்பா, நார்த் அமெரிக்கா இது எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு குளோபல் பார்ட்னர் உருவாக்க வேண்டிய ஒரு தருணம். உடனடியாக போயிட்டு அண்ணன் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களும் பாவம் என்னென்னமோ டைலாக் சொல்லிகிட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகள் குறிப்பாக ட்ரம்ப் விலகிடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணுன்றனால டைலாக் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுவும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த யூகேவும் ஃப்ரான்ஸும் அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கிரிக்ஸ் ரீஜியனில் பெரிய அளவுக்கான குருக்ஸ் ரீஜியனில் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது. ஐஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக தான் கொடுப்பாங்க. யார்? இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் கொடுப்பாங்க. பட் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்காங்க. டோரக்ஸ் அப்படின்ற பகுதியும் குருக்ஸ் ரீஜியன்லையும், குறிப்பாக இந்த டோரக்ஸ் ரீஜியன்லாம் உக்ரைன் அங்கே முன்னாடி இருக்கிற ஒரு டேமுக்கான முக்கிய பாதையை தகர்த்துட்டு போயிட்டாங்க, ஒரு டேமையே உடச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ரஷ்யா முன்னேறிட்டு வராங்க அப்படின்றதுலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கான வரைபடங்களும் புகைப்படங்களும் கூட வெளியிட்டிருந்தாங்க. குருக்ஸ் ரீஜியனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் முன்பு இருந்ததை விட சுற்றி வளைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மலாயா லோகான்யா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா மேலே, அது கொஞ்சம் சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா உள்ளே ரவுண்டப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நீல கலர் ஃபுல்லாக இப்போது உக்ரைன் இருக்கக்கூடிய பகுதிகள். ஜனவரி 20க்குள்ளார இதை வெளியேற்ற வேண்டியது ரஷ்யாவுடைய பொறுப்பு, இல்லைனா அமைதி பேச்சுவார்த்தை கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இந்த பகுதியை மீட்டெடுப்பதற்கு ரொம்ப விரைவாக செயல்பட்டு இருக்காங்கன்ற தகவல் கொண்டிருக்கிறது. ஸோ இனி குருக்ஸ் ரீஜன் வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இன்று உக்ரைன் முழுவதும் ஒரு பெரிய அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் சைன் ஒழுக்கப்பட்டிருக்கிறது. கியூ பகுதியிலும் அடுத்தடுத்த பகுதியிலும் பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது ரஷ்யா. அடுத்தடுத்த தாக்குதல் முன்னெடுக்கும் பட்சத்தில், ஏன்னா தொடர்ந்து வெஸ்டர்ன் நாடுகள் ஆயுதங்களை கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் அது ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணுறதுனால அந்த ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பாக பாக்கூவில், அதாவது அசர்பைஜானில் அந்த COP29 கிளைமேட் சம்மிட் நடந்தது இல்லையா, இந்த கிளைமேட் சம்மிட்டில் ஒருத்தர் கையை கொடுக்காம ரொம்ப மாதிரி வெறி பிடிச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் போலந்து ஒரு பக்கம் கோச்சிட்டு போகிறது, இந்த பக்கம் ஐரோப்பா ஒரு பக்கம் கோச்சிட்டு போகிறது, இந்த மாதிரியான சம்பவத்தை கூட ஏற்றுக்கிட்டாராம். யார்? ஆலியோ அவர்கள், அசர்பைஜானுடைய பிரசிடென்ட்.
எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸ் அண்ட் ஆயிலை கொஞ்சம் குறையப்பா, ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னா நாங்கள் ஏன் குறைக்கணும், அது காடோட கிஃப்ட்டு, அது எங்களோட பொருளாதாரம், நீ பாட்டு வந்து குறைங்கன்னா எப்படி அப்படின்றாங்க. பார்த்தியா, இதற்கு முன்னாடிலாம் வந்து என்னென்ன பேசுனாங்க, அமெரிக்கா விலகிடுச்சுன்னொன்னே இது என்னென்ன பேச போகிறாங்க பார்த்தியா. அதனால் காடோட கிஃப்ட்டு அதெல்லாம் முடியாது, அதை யூஸ் பண்ணியும் நம்ம எப்படி குறைக்கிறதுன்னு நீங்கள் ஒரு பழைய திட்டத்தை போடுங்களேன், ஓகேவா, அப்படி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம். சரி, அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, UK, ஜப்பான், இட்டாலி 3 நாடுகளும் இணைந்து 2025 டைம்லைன் செட், 2035 இன்னும் 10 வருஷம் இது டைம்லைனு, 6th ஃபைட்டர் ஜெட் வந்து உருவாக்க போகிறாங்களாம். வேர்ல்டு மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் மிகப்பெரிய அளவு உருவாக்க போகிறாங்களாம். ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இணைந்த 3 நாடுகள் மிகப்பெரிய விஷயம். UK, ஜப்பான், இத்தாலி. குறிப்பாக இந்தியாவும் வந்து நாங்கள் சேரோன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்களாம், பட் ரெஃப்யூஸ்டு பண்ணிட்டாங்களாம். இந்தியா ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்ற காரணம் உங்களுக்கு தெரியும். இத்தாலி வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தடுத்துருப்பாங்க, அதனால் இல்லை, அதனால் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது. ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.